வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இப்போ ரீசெண்டாக தான் பஜாஜ் அவங்களுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கெஸ்ட் பல்சரான பஜாஜ் பல்சர் NS 400 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு பைக் லான்ச் ஆனதுலேருந்து இந்த பைக் பற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் நம்ம மக்கள் மத்தியில் போயிட்டுருக்கு. அந்த ஒரு கான்ட்ரவர்சியில் ரொம்பவே ஒரு ஹைலைட்டடான நிறைய பேரால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பைக் பெஸ்ட்டாக இல்லை கேடிஎம்மோட டியூக் 390 பெஸ்ட்டான்ற மாதிரி ஒரு டவுட்டு நிச்சயமாக நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கும். அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம முடியல இந்த பஜாஜ் பல்சர் NS 400Z விசஸ் நம்ம கேடிஎம்மோட டியூக் 390க்குமான ஒரு ஃபுல் டீட்டெயில் கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி எனக்கு முடிஞ்சிட அந்த கிரெடிட்ல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவி பாருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். நமங்க டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம கேடிஎம்மோட டியூக் 390 பொறுத்த அளவுக்கு அது இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் தான் லான்ச் ஆச்சு. 2024 தான், பட் கொஞ்சம் முன்னாடியே லான்ச் ஆயிடுச்சு. டிசைன் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு அப்படியே ஒரு ஸ்போர்ட்டியர், நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜான ஒரு அக்ரெசிவ் நேக்கட் ஸ்டைலிங்கில் வரும் உங்களுக்கு இந்த கேடிஎம்மோட டியூக் 390. டிசைன் பார்க்கறதுக்கு ரியலி பார்க்கறதுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ரோட் ப்ரெசன்ஸோடய இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம பஜாஜோட பல்சர் NS 400 டிசைன் பொறுத்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு மிக்ஸ் மேட்ச் டிசைன் டோன்னு சொல்லலாம். ஆமாங்க, திட்டத்தட்ட நம்ம NSஓட அந்த ஒரு டிசைன் டோனை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கி அதில் கொஞ்சம் N சீரிஸோட ஒரு சில விஷயங்கள்லாம் சேர்த்தா எதை மாதிரி ஒரு டிசைன் கிடைக்குமோ அதை மாதிரி ஒரு டிசைன் தான் நம்ம பஜாஜோட பல்சர் NS 400. பட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ரியலி நல்லாவே இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே அந்த வழியிற அந்த ஒரு ரோட் ப்ரெசன்ஸுன்றது சூப்பராகவே ஃபீல் ஆகுது. பட் டிசைன் விஷயத்துலன்னு பார்க்கும்போது ஓகே தான். பட் இவங்க ரெண்டு பேரில் யார் பெட்டர்னு பார்க்கும்போது எனக்கு கேடிஎம் வந்து கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர்ஸ் செக்மெண்ட் பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் பொறுத்த அளவுக்கு எதுவும் பெருசாக பேசும்படி இல்லை. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் LED செட்டப் தான் வந்துடுது. ஹெட்லைட்ஸும் சரி, இண்டிகேட்டர்ஸும் சரி, ரியல் லைட்டும் சரி. ஏன்னா அது ஒரு 400cc செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டில் அந்த ஒரு ஃபீச்சரிஸ்டிக் விஷயத்தில் குறை இருக்கக்கூடாதுன்றதுனால அது மாதிரி விஷயங்களில் எந்த வித குறையும் வைக்கல. லைட்டிங்கில் ரெண்டு பேரும் வெல் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு நம்ம கேடிஎம்மோட டியூக் 390 பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் TFT கலர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க, உங்களுக்கு ரியலி நல்ல ஒரு அப்பியரன்ஸ். ஆமாங்க, எல்லா வித டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியக்கூடிய விதத்தில் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பஜாஜோட பல்சர் NS 400 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். உங்களுக்கு KTM அளவுகள்னாலும் அதுலேயும் ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருப்பாங்க. சைடில் ஒரு சின்ன TFT ஒன்று கொடுத்து அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் ரெண்டு பேர்த்துலேயும் ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர் ஷோ பண்ணுது. பட் ரெண்டு பேர்த்தில் யார் பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நம்ம கேடிஎம்மோட டியூக் 390யோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொஞ்சம் பெட்டராக எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்குன்னு நம்ம NSல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட முடியாது, அதுலேயும் நல்லா இருக்குது. பட் அதை விட ஒன் ஸ்டெப் நம்ம கேடிஎம்மில் பெட்டராக இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்கிறது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட அதர் ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ், ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்களும் இருக்குதுன்றப்ப அதை மாதிரி ஃபீச்சர்ஸ்லேயும் உங்களுக்கு குறையே கிடையாது. அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு ஃபீச்சர் விஷயத்துலையும் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ரேஞ்சிலே எட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நேக்கட் மாடல்ன்றதுனால ரெண்டுத்துலேயும் ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், நம்மளுக்கு ரெண்டுத்துமே ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து மோனோஷாக்கும் வருது. பட் நம்ம NSல வந்து சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டபிள் கிடையாது, பின்னாடி மட்டும் அட்ஜஸ்டபிள் வரும். பட் ஆனால் உங்களுக்கு KTMல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் ரெண்டுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். ஆமாங்க, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் அந்த ஒரு WX40 நல்ல ஒரு பிராண்டடான ஒரு அட்ஜஸ்டபிள் ஃபோர்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பின்னாடியும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், அதுவுமே நல்ல ஒரு சஸ்பென்ஷன். அப்படின்னு போகும்போது எனக்கு சஸ்பென்ஷன் விஷயத்துலன்னு பார்க்கும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட் மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறீங்கிறப்ப NS பெட்டராக இருக்கார். அவரோட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் அந்த ஒரு லைட்டாக சாஃப்ட் டியூண்டாக இருக்குது. நம்ம KTM கம்பேர் பண்ணும்போது ஓகேவான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் ஆஃபர் பண்ணுது. பட் ரைடிங் கம்ஃபர்ட்லாம் முக்கியமே இல்லை, அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற நல்ல ஒரு ஹேண்டலிங் ஸ்டெபிலிட்டி எது ஆஃபர் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல நிச்சயமாக KTM தான் இடம் பிடிக்குன்னே சொல்லலாம். அது இல்லாமல் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனும் இருக்குதுன்றப்ப ரியலி ரைடிங் எக்கனாமிக்ஸ் மாதிரி விஷயங்கள்ல அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் ஃபோக்கஸ்டாக நம்ம கேடிஎம்மோட டியூக் 390 பெட்டராகவே இருக்குது. பட் ஒரு ஆல்ரவுண்டர் பர்போஸ் பார்க்குறீங்கன்றப்ப அங்கே NS தான் எனக்கு லைட்டாக பெட்டராக ஃபீல் ஆகுது. ஓகே, ஓவராலாக ரைடிங் எக்கனாமிக்ஸ் மாதிரியே ஒரு அவுட்டர் சைட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உள்ளே போகலாம். அதான் இன்ஜின் செக்மெண்ட். ஆமாங்க, இன்ஜின் செக்மெண்ட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேடிஎம்மோட டியூக் 390யோட இன்ஜினே பார்த்துருவோம். நம்ம கேடிஎம்மோட டியூக் 390 யூஸ் பண்ணிக்கிறது ஒரு புது 398.63cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் புது டைப்பான ஒரு இன்ஜின், கொஞ்சம்
ஒரு நல்ல பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின்மே கூட. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் ஒரு 46 bhp பவர்ஸும் அதுக்கடுத்து ஒரு 40 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பவர் விஷயத்தில் ரியலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின்னே சொல்லலாம். இந்த ஒரு 390 அதான் இதுவுமே அரௌண்ட் ஒரு 400 தான், பட் 390ன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு 400cc செக்மெண்ட்டில் இதுவுமே தெரிஞ்சுட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு பவர் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். சொல்லப்போனால் இந்த செக்மெண்ட்டில் நல்ல பவர்னே சொல்லிடலாம். இந்த செக்மெண்ட்டில் இதோடைய பவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுன்னு பார்க்கணும். கம்பெனி தரப்புலேருந்து 167 வரைக்கும் சொல்கிறாங்க. உங்களால் ரியல் டைமில் 170 அபோவ் கூட நீங்கள் நல்லா புஷ் பண்ணுறீங்கன்றப்போ போக முடியுது. 0 to 60 வெறுமே 2.50 செகண்ட்ஸில் ரீச் பண்ண முடிஞ்சு. மேபி உங்களோட ரைடிங் ஸ்டைல் கொஞ்சம் பெட்டராகுதுன்றப்போ இதை விட கூட கொஞ்சம் ரொம்பலாம் குயிக்காக போக முடியாது. இதை விட லைட்டாக ஒரு சின்ன 0.fraction செகண்ட்ஸில் உங்களால் பெட்டராக ரீச் பண்ண முடியும். அதுக்கடுத்து 0 to 100 பார்த்தோன்னா வச்சிங்களா அரௌண்ட் ஒரு 5.32 செகண்ட்ஸில் ரீச் பண்ண முடியுது. ஆக்சலரேஷன் அண்ட் டாப் எண்ட் எந்த வித குறையும் இல்லை. ரொம்பவே சூப்பர் அண்ட் நல்ல ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது டாப் எண்ட் பொறுத்தளவுக்கு. லோ எண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் எப்பயுமே லோ எண்டில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அதே மாதிரி இதுவும் லோ எண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்கு சொல்ல முடியல. பட் இந்த வண்டியோட பர்பஸ் என்னப்பா, மிட் அண்ட் டாப் எண்ட் அந்த இடத்துல இந்த வண்டி பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட இந்த பல்சர் NS 400 இன்ஜின் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 373cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வ்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின். எக்ஸாக்ட் அப்படியே நம்ம டாமினர் 400 ஒரு இன்ஜின் தான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்ம பழைய KTM 390 இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு BS6 வெர்ஷன் இன்ஜினும் இந்த ஒரு இன்ஜினும் சொல்லலாம். சரி, ஓகே. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு தான், ரெண்டுலேயும் 6 ஸ்பீடு தான், ரெண்டுலேயும் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு தான்றப்ப டிரான்ஸ்மிஷன் மாதிரி விஷயங்களை ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். பட் பவர் உங்களுக்கு இந்த இடத்துல நிச்சயமாக ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த இன்ஜினால் அரௌண்ட் ஒரு 40 bhp பவர்ஸும் அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு 35 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு இது நல்ல பவர் தான்ப்பா. பட் நம்ம KTM பொறுத்த அளவுக்கு அது அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 5 bhp கிட்ட எக்ஸ்ட்ரா அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது Nm ஆஃப் டார்க் பொறுத்த அளவுக்கும் அது ஒரு 5 Nm ஆஃப் டார்க் கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குதுன்றப்ப ரியலி பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் KTM ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்கிறாங்கிறதுல டவுட்டே இல்லை. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் கம்பெனி ரிப்போர்ட்டட் 154 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணுறீங்கப்பா அரௌண்ட் ஒரு 165 167 வரைக்கும் ரீச் பண்ண முடியும். சர்ப்ரைசிங்லி நீங்கள் நல்ல ஒரு ரேஷ் டிரைவர் நல்ல ஒரு ட்ராக்கில் நல்ல ஒரு போர்ஷனோட கேப் அடித்து லாக் பண்ணி வண்டியை ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னப்போ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒரு டிஸ்பிளேயில் 170 கூட சர்ப்ரைசிங்லி பார்க்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அந்த ஒரு டாப் எண்ட்லேயும் சரி, அந்த ஒரு இனிஷியல் ஆக்சலேஷன்லேயும் சரி, நம்ம பஜாஜை விட நிச்சயமாக நம்ம KTM தான் பெட்டராகவே இருக்குது. இந்த வண்டியோட 0 to 60 ஆக்சலேஷன் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் கிட்டே எடுத்துக்குது. 3 செகண்ட்ஸ்ன்றது ரியலி ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு டைமிங் தான். ஆமாங்க, நிச்சயமாக நல்ல ஒரு ஆக்சலேஷன் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்கு. அதுக்கடுத்து 0 to 100 பொறுத்த அளவுக்கும் 6.55 செகண்ட்ஸ் தான் இருக்குதுன்றப்ப அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்சலேஷன் மாதிரியான விஷயங்களையும் நிச்சயமாக நம்ம KTMோட 390 டியூக் பெட்டராகவே இருக்குன்றதுல டவுட்டே இல்லை உங்களுக்கு. அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா ரியலி KTM ஒன் ஸ்டெப் பெட்ரு. அந்த விஷயத்தில் நான் எந்த வித எதுவும் சொல்ல. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் போகிறதால அந்த இடத்துல பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போதில் ரெண்டுமே அரௌண்ட் ஒரு 25 to 30 km வரைக்கும் ஆஃபர் பண்ணும். மைலேஜ் மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது பல்சர் பொறுத்த அளவுக்கும் சரி, KTM பொறுத்த அளவுக்கும் சரி. சரி, ஓகே. இப்போ வாங்க நம்ம இந்த ரெண்டு வண்டியோட டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் செக்மெண்ட்குள்ளே போகலாம். டயர்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், நம்மளுக்கு இந்த பஜாஜ் பல்சர் NSோட டயர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. KTM கிடைக்கல, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதை நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம். டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு அப்படியே ஓப்பனாக சொல்லணும்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்ம பஜாஜில் வந்து ஒரு ஆவரேஜான டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம KTMல ரியலி நல்ல ஒரு டயர்ஸ், நல்ல ஒரு ரோட் கிரிப் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் டயர்ஸ் விஷயத்துலையும் எனக்கு தெரிஞ்சு KTM தான் எனக்கு பெட்டராக தெரியுறாங்க. அதுக்கடுத்து பிரேக்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டவுட்டே இல்லை, அதுலேயுமே உங்களுக்கு KTM தான் பெஸ்ட். ஏன்னா வச்சிங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 320 mm டிஸ்க்கு தான், பின்னாடி வந்து நம்ம பஜாஜில் வந்து 230 mm டிஸ்க்கு. பட் நம்ம KTMல 240 mm ஒரு டிஸ்க்கு. இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ஸாக பின்னாடி பிரேக்கில் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம பஜாஜில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 piston கேலிபரு, பேக்கில் வந்து சிங்கிள் பிஸ்டன் கேலிபரு. பட் நம்ம KTMோட 390 டியூக்கில் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 4 piston கேலிபரு, பின்னாடி வந்து உங்களுக்கு டூயல் பிஸ்டன் கேலிபரு. பிரேக்கிங் பைட்டில் ரியலி ஒரு சூப்பராக பிரேக்கிங் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னால் அது நிச்சயம் நம்ம KTMோட டியூக் 390 தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்கிங் பைட்டு அந்த வண்டியில் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது.
வச்சுருக்கேன். அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற ஒரு சூப்பர் பிரேக்கிங் சொல்லலாம் அந்த வண்டியோட பிரேக்கிங். சரி ஓகே, ஓரளவு எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த வண்டியோட டைமென்ஷன் மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். வண்டியோட டோட்டல் வெயிட், அதான் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவு கேடிஎம்மோட டியூக் 390 அரௌண்ட் ஒரு 168.3 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 800 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரீசனபிள் தான். 390cc 168ன்றது எனக்கு எத்தனா ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே ஒரு லைட் வெயிட்டானவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பல்சர் NS 400 பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அதோடைய டோட்டல் வெயிட் அரௌண்ட் ஒரு 174 kg கிட்ட வரைக்கும் வருது. இது வந்து நம்ம கேடிஎம்மை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹெவி வெயிட்டாக தெரியலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு 400cc பார்க்கும்போது இதுவுமே ஒரு அளவுக்கு உங்களுக்கு ரீசனபிள் வெயிட்டு தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டும் ஓகேன்ற மாதிரி இருக்குதுப்பா. சரி ஓகே, ஓவரலாக டைமென்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கும் நம்ம கேடிஎம் ஒன் ஸ்டெப் பெட்டராகவே இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் பெஸ்ட்டான ஒரு பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக நீங்கள் கேடிஎம் சைடு தான் போகணும். பட் ஆனால் இப்போ பார்க்க போகிற ஒரு பாயிண்ட்டு தான் இந்த இடத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போது. அந்த ஒரு விஷயந்தான் ப்ரைஸிங். ஆமாங்க, ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம கேடிஎம்மோட டியூக் 390 ஆன் ரோட் ப்ரைஸ் 3,77,000 ரியலி ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ரைஸிங் லைன் தான். பட் நான் அந்த வண்டி அதுக்கு ஒர்த்து, அந்த ஒரு 3,77,000 சொன்னாலும் அதுக்கு ஒர்த்தான விஷயங்கள் அந்த வண்டியில் இருக்க தான் செய்யுது. பட் என்ன தான் இருந்தாலும் 3,77,000ன்றது ரியலி ஒரு பெரிய பட்ஜெட்டுன்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பல்சர் NS 400 ஆன் ரோட் ப்ரைஸ் ரெடி டு ஷேக். ஆமாம், இது ஷேக் ஆகிறது ரெடியாக இருங்க. வெறுமே 2,20,000 தான் உங்களுக்கு வண்டியில் ஆன் ரோடு. என்ன சர்ப்ரைஸாக இருக்கா இல்லை ஃப்ராங்க் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா, ரியலி பஜாஜ் பல்சர் NS 400 ப்ரைஸிங் ஒன்லி 2,20,000 தான் உங்களுக்கு ஆன் ரோடே. அப்படின்னா பார்த்துங்க ப்ரைஸிங்கில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அரௌண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு பைக்கே வாங்கிடலாம் இந்த ஒரு பைக்கும் இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில். அதனால் ப்ரைஸிங் உங்களோட மெயின் ப்ரையாரிட்டியாக இருக்குதுன்றப்ப நிச்சயமாக நீங்கள் கண்ணை மூட்டு சூஸ் பண்ணால் நம்ம பஜாஜ் பல்சர் NS 400. ஆமாங்க, அந்த ஒரு 400cc செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு இந்த அளவுக்கு ஃபீச்சரை வேறு எந்த ஒரு வெஹிக்கிளுமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணல. சரி ஓகே, ஓரளவு கம்பேரிசன் ரிவ்யூ முடிய போகுது. இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் உங்களுக்கு எந்த பைக் பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றது, இந்த பைக்கில் இதை மாதிரி விஷயங்கள் இப்படி இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு தோணுன்னா கூட அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைங்க. இப்போதைக்கு டைம் ஃபார் வாட்சிங். பை, see you, see you later.